கொஞ்சம் சவுண்டாவா? சொல் பேசலாம். ஓகே, எல்லாருக்கும் தேங்க்யூ. படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என் கம்பெனியோட ஃபஸ்ட்டு படம். எல்லோரும் நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. கேக்குதா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருத்திகா பாலசுப்ரமணியன். ஸோ நீங்கள் எல்லாருமே படம் பார்த்தீங்க அண்ட் ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருந்தது, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் எஸ்ஜி சரவணன் சார், 90 பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் இது. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் கணேஷ் விநாயகன் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் சார், அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி சுகுமார் சார். அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்ஸ் அருள்நிதி சார், ஆர்எஃப் சார், ரம்யா மேம், அப்புறம் ஜான் விஜய் சார், காளி வெங்கட் சார், விடிவி கணேஷ் சார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அருள்வான் நாளைக்கு 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஆஸ் அ ப்ரெசன்ட் மீடியா இந்த படத்தோட வெற்றியில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பங்கு இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு கதையும் இருக்குது. இந்த கதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்லபடியாக நீங்கள் தான் சேர்க்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா எல்லா இயக்குனருக்கும் இருக்கிற ஒரு பயம்தான் எனக்குள்ளாரையும் இருந்தது. வெளியில் இந்த மக்கள் எல்லோரும் வந்து வெளியில் என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க அப்படின்னு. ஏன்னா நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு கொடுத்துருக்குறீங்க. அதுவே என்னோடய முதல் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லா படங்களுக்குமே நீங்கள் வந்து எனக்கு ஆதரவும் அன்பையும் வந்துட்டு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த படத்தையும் அந்த மாதிரி நீங்கள் கொண்டுட்டு போய் வந்துட்டு சேர்த்துறணும். 90 பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் சரவணன் சார் எந்த விதத்தையும் வந்துட்டு தயங்காமல் இந்த படம் வந்துட்டு எல்லா மக்கள்கிட்டையும் சேரணும்னு அவர் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நல்லா வந்துட்டு இதை பப்ளிசிட்டி பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடமைப்பட்டிருப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இல்லை, இது ஒரிஜினல் லாங்குவேஜ் தான். இந்த லாங்குவேஜ் வந்துட்டு ஏஷியாவிலே வந்துட்டு ஃபஸ்ட்டு லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. காடர் மொழி. இவங்க வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸில் நிறைய பிளேஸில் அவங்க இருக்கிறாங்க. அனீஸ்னு வால்பாறைன்னு ஒரு பிளேஸில் அனீஸ்னு ஒரு நண்பரை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து நாங்கள் தமிழில் வந்துட்டு கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மொழியை ப்ராப்பராக வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு கொடுத்தாங்க. இவங்க அதை ட்ரெயின் பண்ணி தான் பேசப்பட்டது. நம்ம அவங்க வழிபடுறது எல்லாம் குறிஞ்சி நிலங்களை மட்டும்தான் அவங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்க முருகரோட வழிபாடு தான் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இல்லை நிறைய இடங்களில் முருகரை வழிபடுறாங்க. அவங்களும் முருகர் தான் வழிபடுறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்களோட குலதெய்வமாக வேற இருக்குது. ஆனால் வழிபடுற தெய்வமாக இதை வழிபடுறாங்க. இல்லை, ஆக்சுவலி அவங்களோட கல்ச்சர் உங்களுக்கு தெரியும். அவங்களோட வந்துட்டு அவங்களோட குலத்தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேன் எடுக்கிறதும் சில கிழங்குகள் பழங்கள் இதெல்லாம் பயிரிடுறது தான் இருக்குது. அதனால நாங்கள் அதை சொல்லுவோம். இல்லை, ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்துட்டு எடுத்து நாங்கள் சில டீட்டெயிலாம் வந்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுத்தோம். இப்போ கிருத்திகாலாம் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைங்கள் நான் வந்துட்டு ஸ்பாட்டில் வந்துட்டு பேசிடுவேன், ஏன்னா மனப்பாடம் பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எல்லாரும் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு ஆரவ் சார் அண்டு ரம்யா எல்லாமே அங்கே ஸ்பாட்டில் தான் வந்துட்டு அதை பண்ணிட்டாங்க. அந்த ஹீரோ சாரோட பேருக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் தமிழ்நாட்டில் எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த பேர் விரும்பி வச்சிங்களா? இல்லை, ஆக்சுவலி இப்போ ஒரு அடையாளம்ன்ற ஒருத்தங்களுக்கு பளிச்சுன்னு தெரியணும். சில பேர்களை நம்ம வந்துட்டு கேட்கும்போது இது இவரை வந்துட்டு குறிப்பிடும் அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இந்த பேர் வந்துட்டு எல்லாத்தையும் அடையாளப்படுத்தும், ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த பேர் வச்சுமே தவிர நல்ல விஷயம் தானே சார். கல்விக்காக போராடினவங்க தானே. இல்லை, நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்கும். அங்கே வந்துட்டு காமராஜர் சாரோட வந்துட்டு புத்தகம் இருக்கும், அறிஞர் அண்ணாவோட புத்தகம் இருக்கும், பெரியாரோட புத்தகம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கும். அவர் எடுத்துக்கிட்ட ஷார்ட்ல எடுத்த டக்குன்னு எடுத்த புத்தகம்
சார் இது நம்மளா வந்துட்டு கதையா ரைட் பண்ணல, எப்போதுமே ஒரு ஆய்வு இருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட வந்துட்டு இதனோட டீட்டெயில் கேட்டுட்டு தான் அதை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அதை பண்ணலாம் அப்படின்னு ஜிஓ பாஸ் பண்ணியும் வந்து ஒரு சில நபர்கள் இன்னமும் அப்படிதான் இருக்கிறாங்களா, இல்ல இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு சார்? நான் இந்த கதை சொல்லப்பட்ட காலகட்டம் வந்துட்டு 2000 காலகட்டம். நீங்க இந்த படத்தை பார்த்துற படம் வந்துட்டு 2000 காலகட்டத்துல தான் அந்த கதை. நிறைய வந்துட்டு சேஞ்சஸ் மாறிடுச்சு, இப்போ நல்லா நடந்துட்டு. ஆமா சார், ஆக்சுவலி திருச்சியில 50 அவர் வந்துட்டு விளிம்பு நிலை மக்களுக்காக, நாடோடி மக்களுக்காக, மலைவாழ் மக்களுக்காக ஒரு போராடின ஒரு கலெக்டர். அவரோட புத்தகத்தை படிச்சுட்டு தான் இந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் இன்ஸ்பயரா அவர் கேரக்டரை கொண்டு வந்தார். இல்ல வரல இன்னும் வரல. இன்னும் வந்துட்டு வெளியில ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி வந்து தான் படிக்கிறாங்க. ராஜலட்சுமின்னு சொல்லி ஒருத்தங்க, அவங்க வந்துட்டு நிறைய போராடி அவங்களுக்கு நிறைய விருதெல்லாம் தமிழக அரசு வந்துட்டு கொடுத்துச்சு. அந்த மக்களுக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஏதோ பத்மஸ்ரீக்காக வந்துட்டு அவங்களுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இல்லைண்ணே, அதாவது நம்ம ஒரு கதையை வந்துட்டு சில கதைகள் வந்து கமர்ஷியல் கதைகள் வந்துட்டு நீங்கள் சொல்கிற பாயிண்டில் வந்துட்டு போயிடும். சில வாழ்வியலை சொல்லும் போது அதை கடந்து போக முடியாதுல்ல நம்மளால. ஸோ அதனால அதை சொல்லி தான் ஆகணும். ஆரவ் சார், ஆமாம் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே சார். அப்படியே சொன்னது யாரையும் நகர்வாழ் மக்களை யாரையுமே தப்பா சொல்லலையே. இல்லை, நான் ஆக்சுவலி ஓப்பனா சொல்றேன். நான் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணோம், சிட்டி பேஸ்ட்ல ஒரு கதை பண்ணணும்னு வந்துட்டு கதை ரைட் அப் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபிளர்ல ஒரு கதை இருந்தால் நல்லா இருக்கும்னு சரவணன். ஸோ அது எனக்கு வந்துட்டு விருப்பப்பட்டு இந்த கதையை சொன்னேன். இது ஒரு ரியல் இன்சிடென்ட். இது வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஒரு படம் நல்லா இருக்கு. ஏன் அதை உடனே அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா, அவர் நிறைய குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு, அதனால உடனே அக்செப்ட் பண்ணிட்டாரு. ரெண்டு ஹீரோவோட நடிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் படமே ஒரு குழந்தை நடிச்சிருக்கீங்க, குடும்பம் நடிச்சிருக்கீங்க. இதோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்போ நீங்க படம் பாடுறீங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஆர்எஃப் சாரும் சரி, அருள்நிதி சாரும் சரி, ரெண்டு பேருமே வந்து பயங்கர ஒரு பெர்ஃபார்மர்ஸ். ஸோ அவங்க கூட நான் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது வந்து ரொம்பவே பெருமையாக நினைக்கிறேன். அண்ட் இது ஆக்சுவலி என்னோட ஃபஸ்ட்டு படம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் 2 படம் பண்ணியிருக்கேன். என்னோட முதல் டெபியூ வந்து விஷாலோட சக்கரா ஒரு படம், அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் சாரோட டைரக்ஷனில் டீன்ஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். பிடிக்கும். அண்ட் இது மக்கள் வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆமாம் சார். ஆக்சுவலி எனக்குலாம் தமிழ் பேசும்போதே லைட்டாக கொஞ்சம் வளரும். ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த 2 நாட்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் அங்கே அனீஷ் அண்ணான்னு ஒருத்தர் அங்கே வால்பார்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அவர் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் எங்களுக்கே வந்து போக போக சில வார்த்தைகள், சில வசனங்கள்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. ஸோ பட் கஷ்டமாக தான் இருந்தது அந்த லாங்குவேஜ் பேசுறது. ஆமாம். தேங்க்யூ.